எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும், காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் தன்னை குறித்து தேவ சமூகத்தில் அவன் நிதானித்து சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. என்னோடு சமாதானமாய் இருக்கிறவனுக்கு நான் தீமை செய்ததில்லை. அல்லேலூயா. அவர் அழகா சொல்றாரு. அதாவது இது சாதாரண சொல்ற வார்த்தை இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்க, பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஐயா, என் கூட சமாதானமாக இருந்தவனுக்கு நான் துரோகம் பண்ணினதில்லை, அவனுக்கு தீமை செய்ததில்லை, அவனுக்கு தீமை நினைத்ததில்லை. என் கூட சமாதானமாக இருந்தவனை நான் நேசித்தேன், அன்பு செலுத்தேன், விசாரித்தேன்னு சொல்கிறேன். ஒருவேளை என் கூட சமாதானமாக இருந்தவனுக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேன்னா, பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடிப்பானாக, அதை கீழே தள்ளி தரையில் போட்டு மிதிப்பானாக. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கவே மாட்டோம். இப்படி ஒரு ஜெபம் பண்றதுக்கே நம்ம பயப்படுவோம். ஆனா அங்க சங்கீதக்காரன் தேவ சமூகத்துல ஏன் இப்படி ஒரு வியாகுலமா ஜெபிக்கிறாரு சொல்றாரு என்பதை கவனித்து பார்த்தால், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், நான் தேவனுக்கு பயந்து வாழுகிறேன், நான் என்னால் முடிந்த அளவுக்கு என் புத்தி கெட்டினபடி உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் யாருக்கும் துரோகம் செய்ததில்லை என்று சொல்லுகிறேன். உண்மை அப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது தெரியுமா? நானும் கர்த்தருக்காக எழும்பணும், நானும் கர்த்தருக்காக வாழணும், நானும் இந்த பரிசுத்தவானை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும். யோசித்து பாருங்க. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் சில காரியத்துல தவறுகிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸ்பெசிஃபிக்கா கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா, நம்மோடு ஐக்கியமாக இருக்கிற, அன்பாக இருக்கிற, சமாதானமாக இருக்கிற எந்த மனுஷனுக்கும் நாம தீமை நினைக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, இல்லை தீமை நினைக்கவே கூடாது. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அதாவது நான் ஒரு காரியம் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இலங்கை தேசத்துலேருந்து ஒரு மனுஷன் இந்தியாவுக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட கொஞ்ச நாள் தங்கியிருந்து, பிறகு அங்கே இருந்து, ஐயா நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், மாதம் மாதம் நான் உங்களுக்கு என் சம்பளத்தை அனுப்புகிறேன், நீங்கள் அதை சேர்த்து வைங்க, நான் வந்து பிறகு அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளுக்கு போயிருக்கார். ஒரு 4 வருஷம் நல்லா சம்பாதிச்சு மாதம் மாதம் பணம் அனுப்பியிருக்கார். அவன் சொல்லியிருக்காரு, அதில் 10ல் 1 நீங்கள் தசமாக எடுத்துக்கிடுங்க, மீதி பணத்தை சேர்த்து வைங்க, நான் என் தேசத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறேன். பாருங்க, இவர் மாதம் மாதம் அவன் அனுப்புகிற பணத்தை வச்சு தோட்டம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறதுன்னு ஜம்முன்னு இவர் செட்டில் ஆயிட்டார். அவன் 4 வருஷம் கழித்து திரும்பி வந்து கேட்கும்போது உன்னை யாருன்னே தெரியலன்ட்டாரான். எவ்வளோ பரிதாபம் பாருங்க. ஆனால் இப்படி துரோகம் பண்ணிட்டு நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு சொன்னால் அது எப்படிங்க ஆசீர்வாதமாக இருக்கும்? அப்போ இந்த வசனம் தான் நிறைவேறும். எந்த வசனம்? சத்துரு உங்களை ஆத்துமாவை தொடர்ந்து பிடிப்பான், அதை தரையில் தள்ளி தரையில் போட்டு மிதிப்பான். நம்ம சில நேரம் சொல்லுவோம், நல்ல ஊழியக்காரர், நல்ல அன்னை, நல்ல அக்கா, ஆனால் அவங்களுக்கா இப்படிப்பட்ட வியாதி, அவங்களுக்கா இப்படிப்பட்ட மரணம் அப்படிமாலாம். அதெல்லாம் ஏன்? சமாதானமாக இருந்தவர்களுக்கு செய்த துரோகம், நம்பினவர்களுக்கு செய்த மோசடி. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆபத்துக்கு, சாபத்துக்கு, நாசத்துக்கு நம்மளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஜெபமனோமா. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளின் சத்தியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் அவர்களை கண்ணோக்கி பார். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.